இன்னைக்கு காலையிலேயே மாமா வயலுக்கு போயிட்டு பருத்தி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அது வெளியிலே போட்டனால கொஞ்சம் பூச்சி வந்துருச்சு. அத எடுத்து வெயில்ல போட்டு போயிருந்தேன். இன்னைக்கு அவங்க கல்யாணத்துக்கு போறனால கிளம்பிட்டாங்க. நம்மளுக்கு மட்டும் தானே, பக்கத்து வீட்ல கொஞ்சம் குழம்பு குடுத்தாங்க. கொஞ்சம் ஃபங்க்ஷன் வச்சனால எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னு. அது இருக்குன்னு சொல்லிட்டு சாதம் மட்டும் தான் வடிச்சேன். கரண்ட் போனனால வெளியில வந்தேன். ஆனா, அங்க ஏதோ ஒண்ணு போயிட்டே இருந்தது. உங்களுக்கு நல்லா தெரியும். அது என்னன்னு பார்த்தேன். மீனா இருக்குமோ அப்படின்னு. ஆனா, அது ஒரு பேர்டு. அது எந்திரிக்கும்போது தான் பார்த்தேன். கொக்குவா என்னன்னு தெரில. அந்த கொக்கு மாதிரி இருந்தது. அதோட பாப்பா அத நான் பார்த்துட்ருக்கும்போது பக்கத்து வீட்டுக்கு ஓடிட்டா. நானும் சரி பாப்பாவ கூட்டிட்டு வருவோம் அப்படி சொல்லிட்டு போனோம். அங்கே மொளகா காய போட்டிருந்தாங்க. கொஞ்சம் ஃப்ளவர்ஸ்லாம் இருந்துச்சு. அது நம்ம வீட்ல இருக்கு. ஆனா, அந்த ஒயிட் கலர்ல இல்ல. சரி அத நம்ம புடுங்கிட்டு வந்துருவோம் அப்படி சொல்லிட்டு புடுங்கிட்டு வரும்போது புளியம்பழம் கிடந்துச்சு. அதையும் பொறுக்கிட்டு வந்து ஜூஸ் போட்டு குடித்தோம். எனக்கு எப்போவுமே பர்த்டேக்கு அண்ணா ஒரு கிஃப்ட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் என்ன கிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னா, வளையலும் இந்த பாப்பாக்கு உள்ள அந்த ஹேர் பேண்டும் சூப்பரா இருந்தது. அப்புறம் இந்த பழம்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. அத எடுத்து போடுவோம்ன்னு சொல்லிட்டு வீடு தான் க்ளீன் பண்ணேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.